ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனந்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி சமைக்கலாம். நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது என்னடா சமைக்கிறது, நம்ம எதுவுமே யோசிச்சு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெறாக்க பார்த்துட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி சாப்பாடு கோல வைக்கலான்னு சொல்லி சாப்பாடெலாம் வச்சாச்சு. நமக்கு தான் எப்பயுமே கை கொடுப்பான்னு தோலன்ற மாதிரி ஒன்று தக்காளி வதக்குவோம், இல்லைன்னா எதுவுமே யோசிக்காமல் இருக்கும்போது ஒன்று தக்காளி வதக்குவோம், இல்லைன்னா பருப்பு வச்சு சாம்பார் வச்சுருவோம். சரி நம்ம இன்றைக்கி ப்ளைன் பருப்பு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் வேக போட்டுட்டேன். பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அவங்க வைக்கிற சாம்பார் அது மாதிரியே நல்லாயிருக்கும், புளி ஊற்ற மாட்டாங்க. பொரியல் என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கிறதா, அவரைக்காய் பொரியல் வைக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த காய் தான் இருந்துச்சு. நம்ம அப்புறம் அவரைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி பொரியல் வைக்கிறக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கே போயிடுவாங்க. அதனால் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ முட்டைக்கே நம்ம வேகமாக ஒரு ஆம்லேட்டை போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆம்லேட்டுக்கு தான் வெங்காயம் நறுக்கி வச்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இடையிலே எனக்கு வந்து மாதுளம்பழம் உரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, ஆம்லேட்டு, கொஞ்சோண்டு காராச்சேவு, ப்ளைன் பருப்பு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்டிலையே இப்போலாம் சாப்பிட்டு போயிடுறாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.